ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மெய்யன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வது நன்னிலம் ஞானசேகரன். தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற கந்தபுராணத்திலே 3வது காண்டமாகிய மகேந்திர காண்டத்தினுடைய 18வது படலம் யாழிமுகன் வதைப்படலத்தை இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் அந்த அடுத்த படலம் 19வது படலமாக இருக்கிற வீரபாகு மீட்சி படலத்தை பார்க்க இருக்கிறோம். வீரபாகு மீட்சி படலத்தை இப்பொழுது இங்கே பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கிற அந்த யாழிமுகன் வதைப்படலத்திலே சூரபன்மன் தான் காவல் காத்து நின்றிருக்கிற அந்த வீர மகேந்திரபுரம் அதிலே அவன் வீற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சூரபன்மனை அந்த இலங்கையினுடைய வடக்கு வாசலிலே காவலாக இருந்திருக்கக்கூடிய அந்த யாழிமுகன் என்று சொல்லக்கூடிய 1000 தலைகளையும் 2000 கரங்களையும் 1000 துதிக்கைகளை உடையவனாக இருக்கிற கோர உருவத்தோடு காட்சி தருகிற அந்த அசுரன் அந்த சூரபன்மனை பார்க்க சென்றிருந்த நேரத்தில் அவனுடைய மைந்தனாகிய அதிவீரன் என்பவனையும் அவனுக்கு துணையாக அசுர வீரன் வீரசிங்கனையும் அங்கே வைத்துவிட்டு சென்றிருந்தான். அந்த நேரத்திலே வீரபாகுத்தேவர் அந்த எல்லையிலிருந்து கடந்து செல்வதற்காக வருகிற பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தி வீரபாகுத்தேவரோடு போர் செய்தார்கள். அந்த போரிலே அந்த யாழிமுகன் என்பவனுடைய மைந்தன் அதிவீரனும் அவனுக்கு துணையாக இருந்த அசுர வீரன் வீரசிங்கனையும் அவர் வெட்டி வீழ்த்தினார். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் சூரபன்மனை பார்க்க சென்றிருந்த யாழிமுகன் விரைந்து வந்து மிகுந்த கோபம் கொண்டு வீரபாகுத்தேவரோடு எதிர்த்து போரிட்டான். அப்படி நடந்த போரிலே அவருடைய 1000 தலைகளையும் கொத்தாக வெட்டி சாய்த்தார். அதை முடித்துவிட்டு அங்கிருந்து இதை விட்டு நாம் புறப்பட்டு முருகப்பெருமானை கண்டு தரிசித்து நடந்தவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே அதை விட்டு புறப்பட்டு காண வந்திருக்கிறார். இன்றைய தினம் மின்னுகின்ற சிவந்த ஒளி பொருந்திய மேனியை உடைய வீரபாகுத்தேவர், அப்படிப்பட்ட முருகப்பெருமானை போன்ற அந்த செவ்வாய் பரமன் என்று சொல்லுகிற முருகப்பெருமானுடைய உருவத்தை போன்று வீரபாகுத்தேவரும் சிவந்த மேனியுடையவராக இருக்கிறார். அந்த யாழிமுகனை அடித்து அங்கிருந்து மீண்டு கந்தமாதன மலையின் அழகு பெற்ற கடற்கரை பொருந்தி இருக்கிற செந்தில் மாநகரை அவர் வந்து அடைந்தார். அவரது வரவை கண்டவுடனே அவருக்கு துணையாக முருகப்பெருமானால் அனுப்பப்பட்டிருக்கிற பூதகணத்தினுடைய படையினர் 1,80,000 என்று சொல்லக்கூடிய அத்துணை பேரும் அவர் வந்ததை பார்த்து பெரிதும் மகிழ்ச்சி கொண்டு கைகுவித்து தொழுது வணங்கி வரவேற்றார்கள். அப்படி வரவேற்றவுடனே அகமகிழ்ந்து அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட வீரபாகுத்தேவர் பரம்பொருள் மைந்தனாக இருக்கிற முருகப்பெருமான் அவரை கண்டு வர வேண்டும் என்பதற்காக புறப்பட்டான். அங்கே முருகப்பெருமான் அங்கே திருமால், தேவர்கள், நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் மற்றும் தவமுனிவர்கள் சூழ வீற்றிருந்த அழகு காட்சியோடு அங்கே முருகப்பெருமான் வீற்றிருந்து அருளுகிறார். இந்த நேரத்திலே அங்கே காண சென்ற வீரபாகுத்தேவர் அவர் சிவந்த திருவடிகளை தொழுது போற்றி அந்த முருகப்பெருமானை வணங்கி நின்றார். இதை ஒரு பாடல் வழியாக கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு விளக்கி அருளுகிறார். வீரபாகுத்தேவர் முருகனை வணங்கி நின்ற அந்த பாடலை இப்பொழுது காண்போம். உள்ளம் என்புடன் உருகத் தூய நீர் வெள்ளவு கண்ணுற விதிர்ப்பு மேவர பொல்லன புறம்பொடிப்ப சூரடும் வள்ளல் சேவடி வணங்கினானரோ வள்ளல் சேவடி வணங்கினானரோ. உள்ளம் என்புடன் உருகத் தூய நீர், உள்ளம் எலும்புடன் உருகுமாறு
தூய்மையான நீரானது கண்களிலிருந்து பெருக்கெடுத்தது. ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட என்புடன் முருக தூய நீர் வெள்ளம் கண்ணுற விதிர்ப்பு மேவர, மேலெல்லாம் மேனி விதிர்ப்படைய அப்படியே புல்லரித்து இருந்தார் அமரும். விதிர்ப்பு மேவர பொல்லனப்புறம் பொடிப்ப சூரடு விரைவாக மயிர் புலகமடைய, அதாவது மயிர் குச்செறிந்து சூரபன்மனை அழிக்கவிருக்கும் வள்ளலான முருகப்பெருமானுடைய பொடிப்பச்சூரடும் வள்ளல் சேவடி வணங்கினானரோ. பொல்லன புறம்பொடிப்ப சூரடம், அந்த சூரனையெல்லாம் வென்று வீழ்த்தக்கூடிய ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானாகிய வள்ளல் பெருமானுடைய சேவடிகளை வணங்கி போற்றினார் என்பதாக இந்த பாடல் வழியாக விளக்கியிருக்கிறார். இப்படி வணங்கி நின்ற அந்த வீரபாகுத்தேவரை பார்த்த முருகப்பெருமான் வீரபாகு செய்த செயல்களை எல்லாம் யாது என்று அவர் வாயிலாக கேட்டறிந்தார். தேவர்களை சிறை வைத்திருக்கும் சூரபதுமன் அவர்களை விடுவிக்க மறுக்கிறான் என்பதையெல்லாம் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். மூடர்களுக்கு புத்தி சொல்லி திருத்த இயலாது என்பதைப் போல வீரபாகுத்தேவர் சொல்லிய கருத்தை உணர்ந்து கொண்ட முருகப்பெருமான் இதற்கெல்லாம் அவன் அவ்வாறு பிடிவாதமாக அந்த தேவர்களை சிறைவிடுக்க மறுக்கும் தன்மைக்கு அவனது அழிவு ஒன்றுதான் இதற்கு தீர்வாக அமையும் என்பதை அறிந்து கொண்ட முருகப்பெருமான் தானே படையெடுத்து சென்று கொடிய சூரபன்மன் மீது போரிய புரிய செல்வோம் என்று உரைத்தார். தானே வந்துடுவோம், ஏன்னா முக்கியமான தளபதி மூலமாக தூது விட்டு பார்த்தார். அந்த தூதையும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலையிலே அவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டவுடனே தானே அவன் மீது படையெடுத்து செல்வோம் என்று உரைத்தார். இதை கேட்ட அனைவரும், அங்கிருந்த அத்துறை பேரும் தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதை ஒரு பாடல் வழியாக நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் விளக்கி அருளுகிறார். பாடலை இப்போது காண்போம். ஆறு மாமுகத்து ஐயனிவகை, ஆறு மாமுகத்து ஐயனிவகை கூற கேட்டுள்ளோர் கொடிய சோர்மிசை சேரும் என்ற சொல் தெளிவில் நம் துயர் மாறிற்று என்றனர் மகிழ்ச்சி எய்தினார். ஆறு மாமுகத்து ஐயன் இவ்வகை கூற, அழகிய ஆறு முகங்களை கொண்டிருக்கிற அந்த இறைவனாகிய முருகப்பெருமான் இவ்வாறு கூற கேட்டுளோர் கொடிய சூர்மிசை சேரும் என்ற சொல், அதனை கேட்டவர்கள் கொடிய சூரபன்மன் மீது போர் புரிய செல்வோம் என்று முருகப்பெருமான் சொன்னார் அல்லவா. அந்த சொல்லானது தெளிவில் நம் துயர் மாறிற்று என்றனர். நம்முடைய தொல்லையெல்லாம் மறைந்தது, நம்முடைய துன்பமெல்லாம் ஒழிந்தது, மாறிவிட்டது என்று அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். என்றனர் மகிழ்ச்சி எய்தினார். ஒரு மிகப்பெரிய தொல்லையையும் துவரியத்தையும் அனுபவித்து வந்த அவர்களுக்கு முருகப்பெருமான் தானே படையெடுத்து சென்று அந்த சூரபன்மனை வெல்வோம் என்று சொல்லிய அந்த சொல்லானதை கேட்டவுடனே அவர்கள் மகிழ்ச்சி எய்தினார்கள் என்று இந்த வகையிலே அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்லியிருக்கிறார். வீரமாகு மீட்சி படலம் இத்தோடு நிறைவு பெற்று இதனை தொடர்ந்து அடுத்த காண்டம் 20வது காண்டமாகிய சூரன் நகர்புரி படலத்தோடு உங்களை மீண்டும் சந்திப்பதாக சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது நன்னிலம் ஞானசேகரன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, அனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் அடுத்த படலத்தோடு சந்திப்பு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.